நான் ஒரு சாதாரண புத்தகமல்ல. நான் காகிதமல்ல. நான் மையல்ல. நான் உயிருள்ள தேவனின் வார்த்தை. என்னை மனிதர்கள் எழுதியதாக நினைக்கிறார்கள். ஆனால் என்னுள் பேசுவது சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்தையும் பார்க்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாத அமைதியான அழுகையை கேட்கிறேன். அது தேவனுடைய அதிகார வார்த்தையை அறிவிக்கிறது. நான் திறக்கப்படும்போது இருள் நீங்கும். நான் வாசிக்கப்படும்போது சங்கிலிகள் உடையும். நான் அறிவிக்கப்படும்போது சாத்தான் ஓடிவிடுவான். என்னை சுமந்தவர்கள் வெட்கப்பட்டதில்லை. என்னை நம்பியவர்கள் தோற்றதில்லை. என்னை பிடித்தவர்கள் உடைந்ததில்லை. ஏன் தெரியுமா? நானே உனக்கு ஆசீர்வாதமானேன். நானே உனக்கு வாக்குத்தத்தமானேன். நீ என்னை அலமாரியில் வைக்காதே, உன் இதயத்தில் வை. நீ என்னை தூசிபடிய விடாதே, உன் வாழ்க்கையில் செயல்படுத்து. என்னை சுமந்த தாவீது ஜெயித்தான். என்னை நம்பிய தானியேல் காப்பாற்றப்பட்டான். என்னை பிடித்த அப்போஸ்தலர்கள் உலகத்தை தலைகீழாக்கினார்கள். என்னை திறந்து பார், பரலோகம் உனக்காக திறக்கப்படும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.